பொதுவாகவே நம்மளால சாப்பிட முடியல அப்படின்னா நம்மளுக்கு தேவையான உணவை வந்து டியூப் வழியாக செலுத்தக்கூடியது தான் வந்து டியூப் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது. இது வந்து 3 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று மூக்கு வழியா டியூப் போட்டிருக்கலாம், இல்லைன்னா இரைப்பை வழியாக பெக் டியூப்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஜிஜினாஸ்டமி இல்லை ஃபீடிங் ஜிஜினாஸ்டமின்னு சொல்லுவாங்க, எஃப்ஜே டியூப்னு, அது வழியாக உள்ள செலுத்தலாம். இந்த வீடியோ பதிவில் இந்த மாதிரியான டியூப் யாருக்கெல்லாம் போட்டுக்கலாம், என்ன யூஸ் ஆகுது, யாருக்கு உண்மையிலேயே அவசியம், இந்த டியூப் எப்படி மேனேஜ் பண்றது, என்னென்ன உணவுகள் எல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற எல்லாமே இதுல பேசுவோம். இது ரொம்ப முக்கியமான வீடியோ. நிறைய பேர் இது தெரியாம கரெக்டான கைடன்ஸ் இல்லாதனால தான் நான் இதை பத்தி பேசுறேன். டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா எங்க கமெண்ட் செக்ஷன்ல கேள்விகளாக கேளுங்க, கண்டிப்பா அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் டாக்டர் அசோக், சக்தி ஃபெர்டிலிட்டி அண்ட் ஸ்ரீ சக்கர மருத்துவமனை. ஆஸ்டமிஸ் டியூப் அப்படின்னாலே என்னங்க டாக்டர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டாக நம்ம வந்து வாய் பகுதியிலயோ உணவு குழாயிலயோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து ஸ்வாலோயிங் ரிஃப்ளெக்ஸ், வாயில வச்ச உணவு இரைப்பையில போய் சேர்ந்து அது டைஜஷன் ஆகி அப்சர்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு டியூப் வழியாக ஆர்டிபிஷியலாக அதை உள்ள செலுத்துறது தான் வந்து இந்த ப்ராசஸ் எல்லாமே. மெயினா 3 வகையான டியூப் இருக்கு. அதாவது நேசோகாஸ்ட்ரிக் டியூப்னு சொல்லி மூக்கு வழியாக இரைப்பையில கொண்டு போய் வச்சு டைரக்டா அதுல இருந்து ஃபுட் கொடுக்கிறது நேசோகாஸ்ட்ரிக் டியூப். இரண்டாவது பெக் டியூப், பெர்க்யூட்டேனியஸ் எண்டோஸ்கோபிக் கேஸ்ட்ரோஸ்டமின்னு சொல்லுவாங்க, டைரக்டா இரைப்பைக்குள்ளாரியே பஞ்சர் பண்ணி எண்டோஸ்கோபி மூலமாக வைக்கக்கூடிய டியூப். மூன்றாவது ஃபீடிங் ஜிஜினாஸ்டமின்னு சொல்லுவாங்க, அதுல வந்து டைரக்டா ஜிஜினம் சிறுகுடலுக்குள்ளார அதே மாதிரியான ஒரு டியூப் கொண்டு போய் செலுத்தி வச்சுட்டு வர்றது. இந்த மூன்றுலயுமே என்னன்னா நம்ம ஸ்வாலோயிங் ரிஃப்ளெக்ஸ் எங்கேயாவது தடைபட்டிருக்கோ அடைப்பு இருக்கோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை வந்து கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டி இருக்கும். இந்த ஃபீடிங் ஜிஜினாஸ்டமி, பெக், இந்த மாதிரி எஃப்ஜே இதெல்லாம் யாருக்கும் மெயினா யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப காமனஸ்டா வந்து சிவிஎஸ், செரிப்ரோவாஸ்குலர் ஆக்சிடென்ட்னு சொல்லி ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்டுக்கு தான் வந்து, ஏன்னா அவங்களுக்கு சாப்பிட்டா வந்து புறை ஏறிடும், சாப்பிட்ற ரீஃப்ளெக்ஸ் இருக்காது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பண்ணுவோம். இரண்டாவது ஐசியூல வென்டிலேட்டர்ல ரொம்ப லாங் டேர்ம் இருக்கிற பேஷண்ட்டுக்கும் அன்கான்சியஸா இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி பண்ண வேண்டி இருக்கும். மூன்றாவது ஏதாவது உணவு குழாயில அடைப்பு இருக்குது, நம்ம வந்து டைரக்டா இது உள்ள செலுத்த வேண்டி இருக்கும், ஏதாவது கீமோதெரபி போயிட்டு இருக்குது, ஏதாவது டியூமர்ஸ் ஃபார்ம் ஆயிட்டு இருக்குது, இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இருக்கலாம். அடுத்தது நான்காவது ஏதாவது சர்ஜரி பண்ணிக்கிட்டவங்க, உணவு குழாய் சர்ஜரி ஆகட்டும், இரைப்பை சர்ஜரி ஆகட்டும், கணைய சர்ஜரி ஆகட்டும், தற்காலிகமாக டைரக்டாக உணவை வந்து செலுத்திட்டோம்னா இந்த பகுதி கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கும், ரெஸ்ட் எடுக்கிற நாட்கள்ல நல்லா ஹீல் ஆகும் அப்படிங்கிறவங்க. ஐந்தாவது வாயில ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, வாயில வந்து ஒரு சர்ஜரி பண்ணிருக்கலாம், வாய் வந்து கிளிப்ஸ் எல்லாம் போட்டு பல்ல வந்து சீர்படுத்தி இருக்கலாம், பிராக்சர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வாயில டெக்லூட்டேஷன் ப்ராசஸ் கஷ்டமா இருக்கலாம், நாக்குல ஏதாவது புற்றுநோய் கட்டிகள் இருந்து ரிமூவ் பண்ணிருக்கலாம், ஜா பக்கல் சீக்ஸ்ல இருக்கிற சர்ஜரிஸ் ஏதாவது பண்ணிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு இதை வந்து ரெஸ்ட் கொடுக்கறதுக்காக மறுபடியும் ரைல்ஸ் டியூப் போட்டு உள்ள ஃபீட் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த 5 முக்கியமான காரணங்கள்னாலையும் இந்த ரைல்ஸ் டியூப் ஆர் பேரண்டல் ஃபீட்ஸ் வந்து நம்ம எடுத்துட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ரைல்ஸ் டியூப் ஃபீட் இல்ல ஃபீடிங் ஜிஜினாஸ்டமி இந்த மாதிரி டியூபல் ஃபீட்ஸ் போயிட்டு இருக்கிறவங்க 4 முக்கியமான பிரின்சிபல்ஸை நம்ம மனசுல வச்சுக்கோங்க. நம்பர் 1 வந்து நம்மளுக்கு தேவையான கேலரிஸ், ஒரு நாளைக்கு 2000 கேலரிஸ்ல இருந்து 3000 கேலரிஸ் வரைக்கும் நம்ம உடம்பு வந்து தேவைப்படும். அது ஏதோ ஒரு மேதத்துல நீராக அந்த டியூப் வழியாக உள்ள செலுத்தணுங்கிறத மனசுல வச்சுக்கணும். இரண்டாவது, அந்த கேலரிஸும் புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட்னு சொல்லி நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான அளவு அது டிவைடா கரெக்டான சதவீதத்துல உள்ள போகுதாங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். மூன்றாவது, நம்மளுடைய வாட்டர் ரூம், அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த டியூப் வழியாவே உள்ள கிடைக்குதாங்கிறதையும் என்ஷூர் பண்ணணும். நான்காவது, ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபைபர். நம்ம அந்த ஃபைபருங்கிறத எப்பவுமே உணவுல இருந்து மறந்துடுவோம். டியூப் வழியா போகும்போது எப்படிங்க உள்ள ஃபைபர் போகணும் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபைபரும் ப்ராப்பரா நம்மளுக்கு அடிக்குவேட்டா கிடைக்குதாங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். இந்த 4 விஷயமுமே சேர்ந்தது தான் வந்து இந்த ஃபீடிங் ப்ராசஸ்ங்கிறதுங்க. ரைஸ் டியூப் ஃபீட்ல புரோட்டீன் எப்படிங்க டாக்டர் உள்ள போலாம் அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட், கடையில் கிடைக்கிற புரோட்டீன் பவுடர், ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் புரோட்டீன் பவுடர் இருக்கும். பேபி பவுடர்ஸா இருக்கலாம், மதர்ஸ் மில்க்ல பவுடர்ஸா இருக்கலாம், இல்ல இதுக்காகவே வெயிட் லாஸ் கம்மியா இருக்கிறவங்களுக்கு உண்டான புரோட்டீன் பவுடரா இருக்கலாம், இல்ல அட்வைசபிளா இருந்ததுன்னா வே புரோட்டீன் பவுடர் கூட மிக்ஸ் பண்ணி பால்ல கலந்து இதை கொடுத்துட்டே இருக்கலாம். இது புரோட்டீன் பவுடர் ஃபார்ம்ல இல்லாம அதர் ஃபார்ம்ல, லைக் நம்ம பால் நிறைய கொடுக்கலாம், பிளஸ் எக் ஒயிட்டை வந்து நல்லா பீட் பண்ணி தண்ணியில கலந்து பீட் பண்ணி அதுல வழியா கொடுத்துடலாம். இல்ல எக் வந்து நம்ம வேக வச்சா தான் அது வந்து சாலிடிஃபை ஆகும். ஹோல் எக்கா இருக்கும்போது அது லிக்விட் ஃபார்ம்ல தான் இருக்கும், ஈஸியா அந்த டியூப் வழியா உள்ள போயிடும். சோ இவ்வளவு புரோட்டீன் விஷயங்கள் வந்து நம்மளுடைய ரைல்ஸ் டியூப் ஃபீட் வழியாக நம்ம செலுத்திக்க முடியும். கார்போஹைட்ரேட்ஸ் எப்படி ரைல்ஸ் டியூப்ல வந்து நம்ம செலுத்த முடியும் அப்படின்னா, கார்போஹைட்ரேட்ஸ் நம்மளுடைய ரொம்ப காமனஸ்டான கஞ்சியில் இருக்குதுங்க. இந்த கஞ்சியை நல்லா வேக வச்சு வடிச்சு கொடுத்தோம்னாலே போதும், எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இதுவும் வந்து ரெடிமேடாவும் கஞ்சி பவுடர்களாகவும் இருக்கும், இல்லைனாலும் சத்துமாவு கஞ்சின்னு சொல்லி இருக்கு, அதை கொஞ்சம் தண்ணி மாதிரி வேக வச்சு நம்ம ரைஸ் டியூப் ஃபீட்ல கொடுத்தாலும் எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இளநீ கொடுக்கறது, ஜூஸ் கொடுக்கறது, எது கொடுக்கறதுனால அதுல வந்து சர்க்கரை வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி கொடுத்தோம்னா ஹை கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம உடம்புக்கு சேருங்க. ஃபேட்டை வந்து எப்படி ஆப்டிமைஸ்டா நம்மளுடைய ரைஸ் டியூப் ஆர் எஃப்ஜேல இல்லைன்னா கேஸ்ட்ராஸ்டமில கொடுக்கலாம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட், ஏதாவது
ஏதாவது ஒரு தேங்காய் எண்ணெயோ, விளக்கெண்ணெயோ, கடலெண்ணெயோ, நல்லெண்ணெயோ, இந்த 4ல ஏதோ ஒன்று டெய்லி 1-2 ஸ்பூன் வந்து அந்த ஃபுட் டியூப்ல கொடுத்துறது நல்லது. ஏன்னா கண்டிப்பா அதனுடைய டேஸ்ட் தெரிய போறதுல கண்டிப்பா நம்ம உடம்புல தேவையான குட் ஃபேட் வந்து உற்பத்தி ஆகும். இது இல்லாம நம்மளுடைய மில்க்லயும் வந்து அதிகப்படியான ஃபேட்டுகள் இருக்கு. பட் ஃபிளாட் எமல்ஷன்ஸும் நிறைய கமர்ஷியலா கிடைக்குது. பட் அந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவை இருக்காது. நார்மல் வீட்டில் யூஸ் பண்ற குட் ஆயிலே வந்து பெஸ்ட். டெய்லி ஒரு 2 to 3 டீஸ்பூன் வந்து அது வழியா கொடுத்துறது நல்லதா இருக்குங்க. மினரல்ஸ், விட்டமின்ஸ் இது எல்லாமே எப்படி நம்ம வந்து ஆப்டிமைஸ்டா ரைல்ஸ் டியூப்ல இதுல எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. இது எல்லாத்துக்குமே டேப்லெட் ஃபார்ம்ல அவைலபிளா இருக்கு. நம்ம டெய்லி வந்து பண்ண வேண்டியது ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த டேப்லெட்டை ஏதோ ஒரு ஃபுட்டோ தண்ணிலையோ மிக்ஸ் பண்ணி ரைல்ஸ் டியூப் ஃபீட்ல கொடுத்துறது ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட். அதே சமயம் வாட்டர் கண்டென்ட்டை வந்து மேனேஜ் பண்றது ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு நம்மளுடைய நார்மல் ரெக்குயர்மெண்ட்ஸ் 2-3 லிட்டர் தண்ணி வந்து தேவைப்படும். கண்டிப்பாக ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளார அதை வந்து ஃபினிஷ் பண்ணிடுறது நல்லதுங்க. அடுத்த ஃபைபர் கண்டென்ட்டை வந்து எப்படி ரைல்ஸ் டியூப்ல கொடுக்கிறது? ஏன்னா நார் சத்துனாலே நார் மாதிரி இருக்கும், எப்படி உள்ள போகுங்கிறது தான் ஈஸியான மெத்தட். என்னன்னா நம்மளுடைய வெஜிடபிள் சூப் நல்லா ஸ்மாஷ் பண்ணி நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு மேக்சிமம் மிக்சியில் அடிச்சு சூப் மாதிரி வச்சு சால்ட் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக அந்த வெஜிடபிள்ல ஒரு அளவுக்கு உண்டான ஃபில்ட்ரேஷன் பண்ணிட்டு கொடுத்தோம்னா அந்த தண்ணியிலேயே நிறைய ஃபைபர் வந்து மிக்ஸ் ஆகி வயிற்றுக்குள்ளார போயிடும். ஃபைபர் தான் வந்து டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால ஃபைபர் வந்து இம்பார்ட்டன்டா நம்மளோட உணவுல சேர்த்துக்கணும். ஃபைபர்லயே இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரூட்ஸ்ல இருக்கிற ஃபைபர். எல்லா ஃப்ரூட் ஜூஸஸும் ஃபைபரை வந்து தனியா எடுக்காம அப்படியே பழச்சாறு ஆக்கி மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னாலும் ஈஸியாக அந்த டியூப் வழியாக உள்ள போயிடும். ரைல்ஸ் டியூப்ல இருக்கிறவங்க புதுசா இருக்குங்க டாக்டர் எங்களை மேனேஜ் பண்ண சொல்றீங்க, நாங்க எப்படி முடியும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த பிரின்சிபல்ஸை மனசுல மனப்பாடமா வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்பர் 1 வந்து ரைல்ஸ் டியூப் ஃபிக்சிங். அது வந்து நம்மளுடைய மூக்கின் பகுதியில் மேல பிளாஸ்டிக்ல ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பெரும்பாலும் அன்கான்சியஸா இருக்கிறவங்க அவங்க எல்லாம் டக்குன்னு எதேர்ச்சியா தெரியாம மூக்குல இருக்க டியூபை ரிமூவ் பண்ணிடுவாங்க. எவ்வளவுதான் இழுத்தாலும் திரும்ப வெளியே வராத அளவுக்கு அது வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கா அப்படிங்கறத நம்ம டெய்லி என்ஷூர் பண்ணணும். நம்மளுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நம்மளுடைய நர்சஸோ டாக்டர்ஸ் கிட்டயோ அதை கேட்டு மறுபடியும் ரிக்வெஸ்ட் பண்ணி ப்ராப்பரா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. இரண்டாவது முக்கியமாக ஹைஜீனை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஹைஜீன் வந்து நம்ம அந்த ரைல்ஸ் டியூப் தொடும் போதும் சரி, அந்த முகங்கள் கிளீன் பண்ணும்போதும் சரி, கேர்டேக்கர் வந்து ப்ராப்பரா ஹேண்டை வாஷ் பண்ணிக்கணும். பிளஸ் ஃபேஸ் கேர் வந்து டெய்லி ப்ராப்பரா கொடுத்துக்கணும். ரைல்ஸ் டியூபோட டிப்ல வந்து அழுக்குகள் எல்லாம் இல்லாம பாத்துக்கணும். அந்த ரைல்ஸ் டியூப் அந்த டிப்ல இருக்கிற மூடியை வந்து ப்ராப்பரா வாஷ் பண்ணி கரெக்டா மூடி வச்சிருக்கணும். அதுல ஏதாவது அழுக்குகள் எல்லாம் சேர்ந்துட்டு இருந்ததுன்னா கிளீன் பண்ணணும். வாட்டருக்கு வச்சு கிளீன் பண்ணலாம். ரொம்ப ரைல்ஸ் டியூப் அழுக்காயிருச்சு அப்படின்னா ப்ராப்பரா அந்த சென்டர்ல போய் ஒரு நல்ல கன்சல்டன்ட் வச்சு அந்த ரைல்ஸ் டியூபர் பீரியடிக்கலா சேஞ்ச் பண்ணிக்கிறது மிக நல்லதுங்க. மூன்றாவது முக்கியமாக டியூபல் பேட்டன்சி. டியூப் வந்து அடைக்காம இருக்குங்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னா, டியூபை வந்து எப்பவுமே நம்ம ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியாக தண்ணி விட்டு நம்ம அதை வந்து கடைசியா ஒரு டிப்பு வரைக்கும் உள்ள பாஸ் ஆகுதான்னு பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம மில்கோ பவுடர்ஸோ ஏதாச்சும் போச்சுன்னா அந்த டிப்ல போய் அடைச்சு அது கடைசியில் நின்னுக்கும். அதனால எப்பவுமே கடைசி எந்த ஃபீடிங் கொடுத்தாலும் லாஸ்ட் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி விட்டு அதை வந்து ஃப்ரீ பண்ணி வச்சுக்கிறது மிக முக்கியமானது. நான்காவது அந்த டியூபோட பொசிஷன். நிறைய டைம் வந்து டியூப் கரெக்டா தான் இருக்கும். சில டைம் வந்து நம்மளுடைய ஏதாவது ரெச்சிங் பண்றதுனால டியூப் வந்து திடீர்னு வெளியே வந்துருச்சுன்னா மறுபடியும் தள்ளி விட்டாங்க டாக்டர்பாங்க. இந்த மாதிரி எந்த விஷயங்கள் நடந்தாலும் அந்த டியூபோட டிப்பு வந்து இறைப்பையில தான் இருக்குதாங்கிறத கண்டிப்பா எக்ஸ்ரே மூலியமாக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். பெரிய டெஸ்ட்டுகள் அதுக்கு தேவையில்லை. 5 மினிட்ஸ்ல அதை வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். இதை நம்ம பண்ணாம பண்ணோம்னா சில டைம் நுரையீரலுக்குள்ளார போய் ஏதாவது ஆபத்துகள் ஏற்படலாம், இல்ல பொசிஷன் மாதிரி ஆபத்துகள் ஏற்படலாம், இல்ல வயிற்றுக்குள்ளார இருக்கிறது கொஞ்சம் மிஸ்பிளேஸ் ஆகி பக்கத்து ஆர்கனுக்குள்ளார போய் அந்த ஃபுட் ஆபத்துகள் ஏற்படலாம். எப்பவுமே வந்து டியூபல் பொசிஷன் நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் டவுட் இருக்கு ஒரு சிம்பிள் எக்ஸ்ரே எடுத்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி பார்த்துக்கிறது நல்லதுங்க. ஐந்தாவது முக்கியமான விஷயம் ஃபீடிங் பேக். என்னுடைய பிராக்டிஸ்ல நிறைய ஃபீடிங் பண்றவங்க ஒரு 10 இல்ல 20 ml சிரிஞ்சை வந்து அதுல மாட்டிட்டு அதுல கொஞ்சம் கொஞ்சமா கேர்டேக்கர் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தடவை ஃபீட் பண்றதுக்கே 1 மணி நேரம் ஆயிடும். ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான விஷயம். இன்னைக்கு வந்து ஃபீடிங் பேக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ப்ராப்பரான பேக் மாட்டி விட்டோம்னா அதுலயே மெஷர்மெண்ட் இருக்கும். நம்ம வாட்டுக்கு எடுத்து ஊத்திட்டோம்னா அது வாட்டுக்கு மெதுவா ஸ்லோவா நம்மளுக்கு எவ்வளவு டிசைர்டான அளவுல போயிட்டு இருக்கணுமோ அது வாட்டுக்கு போயிட்டு இருக்கும். நம்ம பேஷண்ட் வந்து அவங்களோட வேலையில பார்த்துட்டு இருக்கலாம், லைக் நடந்துட்டு இருக்கலாம், ஏதாவது நியூஸ் பேப்பர் படிச்சிருக்கலாம், செல்போன் பார்த்துட்டு இருக்கலாம், எதை வேணாலும் பண்ணிட்டு இருக்கலாம். சோ சிரிஞ்சில கொடுக்கிற விஷயத்தை தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிட்டு ஃபீடிங் பேக்ஸ் மூலமாக அது ட்ரை பண்றது நல்லது. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து டயட்ரி நாலேஜ் வந்து கம்பல்சரி பேஷண்ட்டுக்காகட்டும், பேஷண்டோட ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறவங்களுக்காகட்டும் கம்ப்ளீட் என்னென்னலாம் பண்ணணும், கேலரி ரிக்வயர்மெண்ட் எப்படி மீட் பண்றது, எல்லா விஷயங்களுமே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கிறது மிக முக்கியம். ரைல்ஸ் டியூப் ஃபீட்ல ரிஸ்க் என்னங்க டாக்டர் இருக்கு அப்படின்னா பொதுவாகவே எந்த விதமான ரிஸ்க்கும் கிடையாதுங்க. ஒன்னே ஒன்னு
தவிர நம்ம கொடுக்கக்கூடிய உணவு இரைப்பையில போய் நின்றுட்டு அந்த டியூபோட சைட்ல வந்து ஃபுல்லா அந்த வால்வ் க்ளோஸ் ஆகும் மேல எதுக்கழிச்சு வந்து டக்குன்னு நம்ம இருமும் போது நுரையீரலுக்குள்ளார போயிடுறது தான் ஒரே ரிஸ்க். ஆஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இந்த மாதிரி ஆச்சுன்னா உணவு உடனே நுரையீரலுக்குள்ளார போயிடும், இரும ஆரம்பிச்சிருவோம், உடனே அந்த உணவு வந்து இரிட்டேட் பண்ணி இன்ஃபெக்ஷன் ஆகி நிமோனியா காஸ் பண்ணிடும். ஆஸ்பிரேஷன் நிமோனைட்டிஸ் சொல்லுவோம். இதுதான் ஒரே ரிஸ்க். இதை யூசுவலா எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னா, எப்போ ரைஸ் டியூப் ஃபீட் கொடுக்கும் போதும் பேஷண்ட் வந்து எய்தர் பெட்ல வந்து அப்ரைட் பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கணும், இல்லைன்னா ஒரு சேர் போட்டு உட்காந்துருக்கணும், இல்லைன்னா நின்னுக்கணும். அப்பனா தான் கம்ப்ளீட்டா ஃபுட் வந்து பாஸ் ஆகும். ரைஸ் டியூப் ஃபீட் நின்னதுக்கு அப்புறம் ஒரு ½ அன் ஹவராவது அதே பொசிஷன்ல இருந்ததுக்கு அப்புறம் தான் படுக்கும் பொசிஷனுக்கு போறது மிக முக்கியம். இந்த மாதிரி ஒரு தடவை போறபோது அந்த மாதிரி இருந்ததுன்னா உடனடியாக உங்களுடைய மருத்துவரை இம்மீடியட்டா கான்டாக்ட் பண்ணி அப்ரோச் பண்றது ரொம்ப முக்கியம். காலதாமதப்படுத்தணும்னா விளைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. ரைஸ் டியூப் வந்து எத்தனை நாளைக்கு டாக்டர் வச்சிருக்கலாம் அப்படின்னா, பொதுவாகவே இந்த கிரீன் கலர் ஆரஞ்சு கலர் ரைஸ் டியூப்ஸ் எல்லாமே வந்து 6 வீக்ஸ் வரைக்கும் வச்சிருக்க முடியும். அதுக்கு மேல வச்சிருக்கும் போது இந்த மூக்குல இருக்கிற உள்ள இருக்கிற கார்ட்லேஜஸ் எல்லாம் அது வந்து அரிக்க ஆரம்பிச்சு அது நெக்ரோசிஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து தவிர்க்கிறதுக்கு தான் பாலியூரித்ரேன் இல்ல சிலிகான் டியூப்ஸ் எல்லாம் வருதுங்க. அந்த மாதிரி டியூப்ஸ் வந்து இன்னும் சில எக்ஸ்டெண்டட் பீரியடுக்கு வச்சிருக்கலாம். பட் எதுவா இருந்தாலும் ரொம்ப நாள் வந்து ரைஸ் டியூப்லயே வச்சிருக்கிறதுங்கிறது சிரமமான விஷயம். அதுக்கு பதிலா தான் பெக் டியூப், பெர்குட்டேனியஸ் எண்டோஸ்கோபிக் கேஸ்ட்ரோஸ்டமிங்கிறது ஒன்று இருக்கு. அதுல வச்சிருந்தோம்னா ஃபியூ இயர்ஸ் வரைக்கும் கூட அது வந்து ப்ராப்பரா மேனேஜ் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோ பதிவுல ரைஸ் டியூப்னா என்ன, ஃபீடிங் டியூப்ஸ்னா என்ன, நிறைய விஷயங்கள் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல கேள்விகளாக கேளுங்க. தொடர்ந்து அதை பத்தி பேசுவோம். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக்.